ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் செக்ஷன் 6 இது எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். மொத்தம் அதில் வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலுக்கு, அண்ட் தென் ஹெச்யூஎஃப்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரம் ஏஓபி, லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் கம்பெனி. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம 3 கேட்டகரியாக வந்து நம்ம பிரிச்சிடலாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இந்த கேட்டகரி தான். ஏன்னா இந்த கேட்டகரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, பார்க்கலாமா? ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கம்பெனியை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, ஓகே, என்னது கம்பெனியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இது இந்தியன் கம்பெனியா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். என்னது இந்தியன் கம்பெனியா இல்லையான்னு பார்க்கணும். இந்தியன் கம்பெனியாக இருந்தால் ரெசிடென்ட், அவ்வளோதான். இந்தியன் கம்பெனியாக இல்லைனா போயம், அதாவது இந்தியாவில் இருக்கான்னு பார்க்கணும். வாட் இஸ் போயம்? பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். என்னது பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்தியாவில் இருக்கான்னு பார்க்கணும். போயமாவது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அவங்க ரெசிடென்ட். ஸோ இந்தியன் கம்பெனியும் இல்லை, பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் இந்தியாவில் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி நான் ரெசிடென்ட். என்னது அந்த கம்பெனி நான் ரெசிடென்ட். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கம்பெனி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற ஏஓபி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்களெல்லாம் வரப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் செக் பண்ணால் போதும். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோலாவோ இல்லை பாதி கொஞ்சமாவது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அவங்க ரெசிடென்ட். இல்லை ஒட்டு மொத்தமாக அவுட் சைடு தான் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஒட்டு மொத்தமாக அவுட் சைடு தான் அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த ஹெச்யூஎஃப். ஸோ ஹெச்யூஎஃப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெச்யூஎஃபாக எடுத்தோடனே நம்ம ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் யூஷுவல் அங்கே நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோல்லி அண்ட் பார்ஷியலியாவது இந்தியாவில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஹோல்லி ஆர் பார்ஷியலியாவது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அடுத்து எங்கே போகணும்? ரெசிடென்ட்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இல்லைன்னா நான் ரெசிடென்ட். ஹோல்லி பார்ட்லி இந்தியாவில் இல்லை கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது நான் ரெசிடென்ட். ஹோல்லி ஆர் பார்ட்லியாவது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அவங்க ரெசிடென்ட். இப்போ ரெசிடென்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆர்டினரியா நான் ஆர்டினரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கர்த்தா கிட்ட போகணும். அவங்கள என்னன்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி அடிஷ்னல் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்து அது நார்மலாக இருக்க பேசிக் கண்டிஷனில் அதே தான் இங்கே வரும். ஸோ அப்போது எனி ஆஃப் த 10 ப்ரீவியஸ் இயரில் 2 டைம்ஸாவது அவங்க என்னவாக இருந்திருக்கணும்? ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ஓகே, என்னது எனி 10 ப்ரீவியஸ் இயர், அதாவது இதுதான் வந்து 25-26 தான் நம்மளுக்கு இந்த இயர் அப்படின்னா 24-25 தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர். கரெக்டாக? இது இல்லாமல் அடுத்து 10 இயர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 10 இயரில் ஏதாவது என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? இது கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயர், இது அதர் தென் 10 7 10 ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு தான் இருக்கும் எல்லா ப்ரொவிஷனும். சரியா? ஓகே. ஸோ அப்போது அவுட் ஆஃப் 10 ப்ரீவியஸ் இயர்ஸில் 2 டைம்ஸாவது என்ன பண்ணணும்? அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 7 இயர்ஸை நம்ம டோட்டல் பண்ணுறப்ப அவங்களுடைய ஸ்டே 730 ஆர் மோர் இருக்கணும். என்னது 730 டேஸ் ஆர் மோர். இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா அவங்க ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். இது ரெண்டுமே இல்லை, ஏதோ ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆனது, ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாவே அது என்னது? ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். திஸ் இஸ் வாட் அபவுட் ஹெச்யூஎஃப். ஓகேவா? ஸோ இந்த அதர் கேட்டகரி வரைக்கும் தெரியா? இந்த ஃபிம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி, அப்புறம் கம்பெனி, அப்புறம் இந்த ஹெச்யூஎஃப், இதுக்கெல்லாம் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கிளியராக இருக்கா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலுக்கு போகலாம்ல. ஓகே. ஸோ இப்போ இண்டிவிஜுவல்னு வரப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த டயக்ராம்லாம் கூட பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஷீட்டில் வந்து நான் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக என்ன செக் பண்ணுவோம்? ஸோ அவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் கண்டிஷன், ப்ளஸ் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஆர்டினரியா இல்லை வந்து நான் ஆர்டினரியா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிப்போம்? அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ பேசிக் கண்டிஷன் நம்மளுக்கு என்னது? பேசிக் கண்டிஷன் எனி ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாவே அவங்க என்னது? ரெசிடென்ட் தான். ஓகே, பேசிக் கண்டிஷன் என்னது? 182 டேஸ் இன் த ப்ரீவியஸ் இயர். கரெக்டாக? ஸோ 182 டேஸ் இருந்தாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் அவங்க ரெசிடென்ட். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயரில் என்னது 60 டேஸ், அதுக்கப்புறம் ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர்ஸில் அவங்க என்ன பண்ணணும்? டோட்டலாக 365 டேஸ் வந்து இருக்கணும். எய்தர் 180 ஆர் 60 + 365 இந்த ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இப்படி இருந்தாங்க, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைனா அவங்க ரெசிடென்ட். இப்போ ரெசிடென்ட்னு தெரிஞ்சிருச்சு. நான் ரெசிடென்ட்டா, சாரி, ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லை நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டானு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதுக்கு தான் நம்மளுக்கு அடிஷ்னல் கண்டிஷன். இந்த அடிஷ்னல் கண்டிஷன் ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். 2 கண்டிஷன்ஸும் என்ன பண்ணியிருக்கணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? அவுட் ஆஃப் 10 ப்ரீவியஸ் இயர்ஸ் 2 டைம்ஸ் அது என்ன பண்ணியிருக்கணும்? ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது அட்லீஸ்ட்
2 ப்ரீவியஸ் இயர்ஸ்லயாவது ஏதாவது வந்து என்ன இருக்கணும், அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு அடிஷ்னல் கண்டிஷன். அது என்னது, அவுட் ஆஃப் 7 ப்ரீவியஸ் இயர்ஸில், என்னது அவுட் ஆஃப் 7 ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 days ஆர் மோர் என்ன இருக்கணும், இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட்னா தான் என்னது, இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட்னா தான் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட். இல்லை ஏதோ ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா அவங்க நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் நம்ம நார்மலாக செக் பண்ணுறது, கரெக்டாக நார்மலாக நம்ம செக் பண்ணுற பேசிக் கண்டிஷன், அடிஷ்னல் கண்டிஷன். இது நார்மலான ஒரு பர்சன்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயம். பட் நம்ம கேட்டகரியில் என்னென்னா இவங்க இப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒரு 4 பர்சன் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. என்னது, ஒரு 4 பர்சன். அது யார் யார் இந்த 4 பர்சன்னா, ஃபர்ஸ்ட் மெம்பர் ஹூ இஸ் த இந்தியன் சிட்டிசன் கோஸ் அவுட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். எதுக்கு? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசன் கோஸ் அவுட் அஸ் அ மெம்பர் ஆஃப் க்ரூ. ஓகேவா? டன். மூணாவதாக இருக்கிற மெம்பர் அதே மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், பட் கம்ஸ் எங்க, கம்ஸ் டு இந்தியா ஃபார் விசிட்டிங். எதுக்கு? விசிட்டிங். ஃபோர்த்தாக இருக்கிற கேட்டகரி யாருன்னா த பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். ஸோ இந்த 4 மெம்பர்ஸ் தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இவங்க 4 கேஸ் தான் வந்து நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போது இந்த 2 மெம்பர் இருக்காங்களா, இந்தியன் சிட்டிசன் ஹூ கோஸ் அவுட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன் கோஸ் அவுட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இந்தியன் சிட்டிசன் த மெம்பர் ஆஃப் க்ரூ. இவங்க 2 பேருக்குமே என்ன வந்து காமனான ஒரு விஷயம் அப்படின்னா பேசிக் கண்டிஷன் இருக்கும்ல. என்னது பேசிக் கண்டிஷன்? அதாவது நம்ம இங்கே பார்த்த விஷயம் இதில் செகண்டாக இருக்குல்ல, இது மட்டும் வராது. அதுக்கு பதிலாக இது மட்டும்தான். இது 182 days மட்டும்தான். யார் யாருக்கு? எம்ப்ளாய்மெண்ட் கேஸ்க்கும் த மெம்பர் ஆஃப் க்ரூக்கும். என்னது? எம்ப்ளாய்மெண்ட் கேஸ்க்கும் த மெம்பர் ஆஃப் க்ரூக்கும் 182 days கண்டிஷன்ஸ் மட்டும்தான். என்னது? 182 days கண்டிஷன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஓகே. மீதி இவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் அதே தான். என்னது? 182 days கண்டிஷன்ஸ் தான் அதில் வரப்போகுது. யார்? ஹூ கம்ஸ் டு இந்தியா ஃபார் விசிட்டிங்கும் அப்புறம் இந்தியன் ஒரிஜினும். இவங்களுக்கும் என்னதான் அதே மாதிரி 182 days கண்டிஷன் உண்டு. இவங்களுக்கும் 182 days கண்டிஷன் உண்டு. பட் அவங்கள 2 பேருக்கும் கீழே வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக அடிஷ்னல் கண்டிஷனுக்கு போயிடலாம். பட் இவங்க 2 பேருக்கும் என்னென்னா எய்தர் 182 ஆர் we have to check total income of them. ஓகேவா? ஸோ இது 182 days எல்லாருக்குமே நார்மலாக காமனாக அப்ளை ஆகிறது. பட் இவங்க 2 பேருக்கும் நம்ம என்ன செக் பண்ணணும்? டோட்டல் இன்கம் செக் பண்ணணும். இந்த டோட்டல் இன்கம் அதர் தேன் ஃபாரின் சோர்ஸஸாக இருக்கணும். எப்படி? அதர் தேன் ஃபாரின் சோர்ஸஸ். ஃபாரின் சோர்ஸஸ் அதில் டச்சே இருந்திருக்கக்கூடாது. ஓகே. பட் அதுலேயும் இப்போ சப்போஸ் ஃபாரின் இன்கம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா அப்படின்னு இருந்தால் இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணலாம் டோட்டல் இன்கமில். சரியா? இது எந்த ஒரு ஃபாரின் இன்கமும், என்னது எந்த ஒரு ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த டோட்டல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எதுக்கு? ஃபார் ஜஸ்ட் இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம டோட்டல் இன்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபாரின் சோர்ஸஸ்லாம் இல்லாமல் டோட்டல் இன்கம். ஸோ கண்டுபிடிச்சோன்னே நம்மளுக்கு 15 lakh மோரா இல்லை லெஸ்ஸான்னு பார்க்கணும். என்னது? 15 lakh மோரா இல்லை லெஸ் தானான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 15 lakh லெஸ் இந்த டோட்டல் இன்கம் செக் பண்ணுறப்ப என்ன வருது? 15 lakh லெஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு 182 மட்டும் அப்ளை பண்ணிட்டு அடிஷ்னல் கண்டிஷன் போயிடலாம். ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? 15 lakh லெஸ்ன்னு வந்துருச்சுன்னா அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணணும்? 182 மட்டும் அப்ளை பண்ணிட்டு போக வேண்டியதான். இதே 15 lakhக்கு மேலே 15 lakh கிடையாது, 15 lakh ஆர் லெஸ் தான் என்னது 182 days மட்டும்தான். இல்லை அதுக்கு மேலே வருது 15 lakh 1 ஆர் 15 lakh 10 அதுமாரி 15 lakhக்கு மேலே வருது 16 lakh ஆர் 17 lakhன்னு வருது அப்படின்னா we have to go further. என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பேசிக் கண்டிஷன் இருக்குது.
180 டேஸ் மட்டும் இல்லாமல் என்னது 182 டேஸ் மட்டும் இல்லாமல் அதாவது 180 டேஸ் ஆர் மேலே நார்மலாக 180 டேஸ் எல்லாருக்குமே பட் நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் திரும்பவும். ஸோ 182 டேஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ஆர் நம்ம வந்து அங்கே 60 பார்த்தோம்ல அதுக்கு பதிலாக 120 அவ்வளோதான். 120 டேஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் 365 இந்த 4 ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? நார்மலாக நம்ம பார்த்த பேசிக் கண்டிஷன் தான், இங்கே நம்ம பார்த்த பேசிக் கண்டிஷன் தான். பட் இதை தூக்கிட்டு 120 போட்டால் என்ன? ஸோ இது வரைக்கும் புரியுதா? நார்மலாக என்ன சொன்னேன், 4 பர்சன்ஸ் இந்த மாதிரி 4 பர்சன்ஸுக்கும் 182 டேஸ் மட்டும்தான் நார்மலாக பேசிக் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கும் 182 டேஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே பேசிக் கண்டிஷன் கிடையாது. டேரெக்டாக அடிஷனல் கண்டிஷன் போயிடலாம். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னது 182 டேஸ் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இவங்களுடைய டோட்டல் இன்கம்மை நம்ம செக் பண்ணணும். இப்போ அவங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து இந்த மாதிரி அதர் தேன் ஃபாரின் சோர்சஸ் இல்லாமல் இருக்க டோட்டல் இன்கம் 15 lakh ஆர் லெஸ் இருந்துச்சு அப்படின்னா 180 டே மட்டும்தான். 15 lakhக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃபர்தராக இந்த ரூல் அவ்வளோதான். ஓகேவா? இது என்னது இவங்களுக்கு பேசிக் கண்டிஷன், 15 lakhக்கு மேலே போகிறவங்களுக்கு பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பேசிக் கண்டிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இவ்வளோ தான் பேசிக் கண்டிஷன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இவங்க 4 பேர் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போ இவங்க 4 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, 180 டே 182 இல்லை 182 இந்த மாதிரி 182 டேஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஆர் இங்கே இந்தியன் சிட்டிசனோ இல்லை இந்தியன் ஒரிஜினோ என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து 182 டேஸ் ஆர் இல்லை 120 டேஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் 365 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஓகே, இது வரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அடுத்து நம்ம எங்கே போகணும், ரெசிடென்ட் ஆர் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு போகணுமா? ஓகே, ஸோ அப்போ அதை எங்கே நம்ம கண்டுபிடிப்போம், ஆஸ் யூஷுவல் இந்த அடிஷ்னல் கண்டிஷனில். ஓகேவா? ஸோ இந்த அடிஷ்னல் கண்டிஷனில். பட் இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. என்னன்னா, இந்த இந்தியன் சிட்டிசன் இருக்காங்கல்ல, இந்த இந்தியன் சிட்டிசன் இவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன். என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னா, இப்போ இந்த இந்தியன் சிட்டிசனுக்கு நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 180 டேஸ் மட்டும் தானே. பட் ஆனால் அவங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து என்ன ஆகுது, 15 lakhக்கு மேலே வந்துருச்சான். 50 lakhக்கு மேலே வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்தராக இந்த இது வந்து நம்ம செக் பண்ணுவோமா? ஸோ ப்ளஸ் அந்த 182 டேஸ் அப்படி இல்லைனா 120. ஸோ இதுதான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதில் நம்ம செக் பண்ணுறப்போ சப்போஸ் அவருக்கு வந்து நான் ரெசிடென்ட், யாருக்கு, இந்த இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா வந்திருக்காங்க இல்லையா, ஸோ கம்ஸ் டு இந்தியா விசிட்டிங்காக. ஸோ இவங்க வந்து நான் ரெசிடென்ட்னு தெரியுது. என்னது நான் ரெசிடென்ட்னு தெரியுது நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்போ. ஸோ அவங்க நான் ரெசிடென்ட்டாக இருக்காங்க. 15 lakhக்கு மேலே இருக்கிறனால தான் நம்ம அதை அப்ளை பண்ணும். 15 lakhக்கும் மேலே இருக்குது, நான் ரெசிடென்ட்டாகவும் இருக்காங்க அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அவங்க அப்போ அந்த கண்ட்ரியிலையாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாய்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியிலையாவது அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அவங்க அங்கேயும் பே பண்ணலை, என்னது அங்கேயும் பே பண்ணாமல் வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த 3 கண்டிஷனும் ஒன்று சேர இருக்குது அப்படின்னா என்னது, நான் ரெசிடென்ட்டு 15 lakhக்கு மேலே அண்ட் தென் அந்த கண்ட்ரிலேயே அவங்க டேக்ஸ் பே பண்ணல, அவங்க இருந்த கண்ட்ரிலேயே அவங்க டேக்ஸ் பே பண்ணல. இந்த 3 திங்ஸும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்மளுக்கு எதில், இந்த இந்தியன் சிட்டிசன் கம்ஸ் டு இந்தியா இந்த பர்பஸில் இந்த 3 திங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அவங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீம்டு ரெசிடென்ட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டீம்டு ரெசிடென்ட் அண்டர் செக்ஷன் 6(1) ஆஃப் A. சரியா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, டீம்டு ரெசிடென்ட். என்னது, இந்த 3 திங்ஸும் நான் ரெசிடென்ட்டு 15 lakhக்கு மேலே அவங்க இருக்கிற கண்ட்ரி, அதாவது அந்த வெளிநாட்டிலேயே அவங்க என்ன பண்ணல, டேக்ஸ் பே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டீம்டு ரெசிடென்ட்னு அழைக்கப்படுறாங்க. என்னதான் டீம்டு ரெசிடென்ட்டாக இருந்தாலும் ஸோ ஃபர்தராக நம்ம அவங்க ஆர்டினரியாக நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டீம்டு ரெசிடென்ட் பை டிஃபால்ட்டு ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக ஆகிடுவாங்க. என்னது, டீம்டு ரெசிடென்ட் அவன் என்ன ஆகிடுறாங்க, டிஃபால்ட்டாக ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக ஆகிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். இப்போ புரியுதா? அவ்வளோதான், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்க க்ரக்ஸ் எல்லாமே ஓவர். ஓகேவா? ஓகே. ஸோ நார்மலாக வந்து இவங்க 2 பேருக்கும் 182, இவங்க 2 பேருக்கும் 182 தான் நார்மலாக. பட் அவங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் டு ஃபர்தர் செக். 182 அப்ளை பண்ணாமல் நம்ம செக் பண்ணணும். என்னது, டோட்டல் இன்கம் வந்து அதர் தேன் ஃபாரின் சோர்சஸோட 15 lakhக்குள்ளே இருக்கா, 15 lakh or 15 lakh உள்ளே இருந்துச்சு அப்படின்னா 182 மட்டும் அப்ளை பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அடிஷனல் கண்டிஷனுக்கு போயிடலாம். பட் இல்லை 15 lakhக்கு மேலே இருக்குது அப்படின்னா 182 or 120 டேஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் 365 இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் 4 previous year ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ 15 லேக்குக்கு மேலே இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த பேசிக் கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம். பட் நம்ம இன்னொரு ப்ரொவிஷன் என்ன செக் பண்ணணும்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாங்க, அவங்க வந்து கம் டு இந்தியா ஃபார் விசிட்டிங் பர்பஸ், கம்ஸ் டு இந்தியா ஃபார் விசிட்டிங் பர்பஸ் அப்படின்னா, அவங்களுக்கு இதில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ நான் ரெசிடென்ட்னு வருது அப்படின்னா, அதுவும் 15 லேக்குக்கு மேலேயும் இருக்காங்க, அந்த கண்ட்ரிலேயே அவங்க டாக்ஸ் பே பண்ணலாம் அப்படின்னா, ஹி வில் பி கால்ட் அஸ் டீம்டு ரெசிடென்ட். ஓகேவா? ஸோ அவங்க டீம்டு ரெசிடென்ட்டாக அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து செக்ஷன் 1 ஆஃப் ஏ படி அவங்க டிஃபால்ட்டாக என்ன ஆகிடுறாங்க, அடிஷனல் கண்டிஷனே பார்க்காம ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக ஆகிடுறாங்க. ஓகேவா? ஓகே, டன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் இவங்களை தவிர டீம்டு ரெசிடென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள தவிர அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னது, ஆர்டினரி ரெசிடென்ட், இல்லைன்னா என்னது, நான் ஆர்டினரி ரெசிடென்ட். இன்னொரு விஷயம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா, இந்த டீம்டு ரெசிடென்ட் ரூல் இருக்குல்ல, இந்த டீம்டு ரெசிடென்ட் ரூல் வந்து இவங்களுக்கு மட்டும்தான். நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு இந்தியன் ஒரிஜின் வந்து நான் ரெசிடென்ட்டாக போயிட்டாங்க, அதனால வந்து இதை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியன் ஒரிஜினுக்கு இந்த டீம்டு ரெசிடென்ட் ரூல் கிடையாது. இந்த டீம்டு ரெசிடென்ட் வந்து இவங்களுக்கு மட்டும்தான். சரி, இந்தியன் ஒரிஜினுக்கு டீம்டு ரெசிடென்ட் ரூல் கிடையாது. சரியா? இதுக்கப்புறம் பார்க்கணும், இதில் ரெசிடென்ட்னு வந்து அடுத்தது போங்க, நான் ரெசிடென்ட்னா நான் ரெசிடென்ட் அவ்வளோதான், ரெசிடென்ட் வந்து அடுத்த அடிஷனல் கண்டிஷன் அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் விச் இஸ் க்ரூ மெம்பர். க்ரூ மெம்பர் பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த க்ரூ மெம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த 182 செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம செக் பண்ணணும். இந்த 182 செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பட் டேஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. வெதர் அந்த வாயேஜ் எலிஜிபிள் வாயேஜான்னு செக் பண்ணணும். என்னது, எலிஜிபிள் வாயேஜான்னு செக் பண்ணணும். ஸோ வாட் இஸ் மீன் பை எலிஜிபிள் வாயேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு அந்த வாயேஜ் ஷிப் எங்கேஜ் ஆகிருக்கிறது பேசஞ்சர்னாலேயோ ஃப்ரைட்னாலேயோ இருக்கும். ஸோ கேரியேஜ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஆர் கேரியேஜ் ஆஃப் ஃப்ரைட் என்னது, அந்த வாயேஜ் பை ஷிப்பு. அப்புறம் அது இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கில் ஓட்டப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா ஒன்று அதோடைய ஒரிஜினேட்டட் போர்ட் இந்தியாவில் இருக்கணும், அதாவது இந்தியாவிலேருந்து கிளம்பணும், இல்லை வர்றது டெஸ்டினேஷன் போர்ட் இந்தியாவாக இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் மேட்டர். ஒன்று ஒரிஜினேட்டட் போர்ட் இந்தியாவாக இருக்கணும், இல்லை டெஸ்டினேஷன் போர்ட்டு இந்தியாவாக இருக்கணும். அப்போ தான் அந்த வாயேஜ் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய அந்த 182 கண்டிஷனை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ எந்த ஒரு க்ரூ மெம்பருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு தியரியில் கேட்டிருக்காங்க, அதாவது எம்சிக்யூ இல்லாமல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு செக் தி வாயேஜ் இஸ் எலிஜிபிள் ஆர் நாட். அதுக்கப்புறமா 180 டேஸ் கண்டிஷன் வந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொவிஷனே எழுதுங்க, அதுக்கப்புறம் 180 டேஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் கண்டிஷன் வந்து பாருங்க. ஓகேவா? ஓகே. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம இந்த 180 டேஸ் கவுண்ட் பண்ணுவோம்ல, இந்த 182 டேஸ் கவுண்ட் பண்ணுறப்ப க்ரூ மெம்பருக்கு அவங்க பீரியட் ஆஃப் சைனிங்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த பீரியடை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது நம்மளுடைய 182 டேஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய ஜாயினிங் டேட் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜாயினிங்லாம் முடிச்சு ஷிப்பில் சைனிங் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு வர ஒரு டேட் வந்து இருக்கும். கரெக்டாக அவங்க ஷிப்புக்கு போகிற டேட்டு, வர டேட்டு, இந்த 2 டேட்டு இடையில இருக்கிற டேட், இந்த 3 திங்ஸ் என்னது, அந்த டேட்டு இடையில இருக்க பீரியட் அப்புறம் இந்த டேட் மூணுமே இந்த 180 டேஸ்க்குள்ளே வரக்கூடாது. இது மூணுமே கவுண்ட் பண்ணி 365 லெஸ் பண்ணி பேலன்ஸ் வர்றது தான் நம்ம 182 என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ டேட் என்டர் இன்டு த சிடிசி, அப்புறம் டேட் என்டர் இன் த சிடிசி ஆஃப் சைனிங் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஆஃப் அப்புறம் சைனிங் ஆஃப். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகக்கூடாது, இடையில ஒரு பீரியடும் இன்க்ளூட் ஆகக்கூடாது. எதில், இந்த 182 டேஸில். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அது 182 ஆர் மோர் வருது அப்படின்னா ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடிஷனல் கண்டிஷனுக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் ரெசிடென்ஷியல் சார்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் என்னது, ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு 3 என்னது, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்திருக்கும். அது மாதிரி இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் இன் இந்தியா, அதுலனா இன்கம் அக்ரூட் ஆகுது, இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, இல்லை இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் பட் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஒன்று ஏர்ன்டு ரிசீவ்டு ரெண்டுமே இந்தியாவுக்குள்ள, இல்லை வெளியில் ஏர்ன் பண்ணி இந்தியாவில் ரிசீவ் பண்ணுறது, இல்லை இந்தியாவில் ஏர்ன் பண்ணி வெளியில் ரிசீவ் பண்ணுறது. இந்த 3 கேசஸ்லையுமே 3 பேருக்குமே என்னது, டாக்ஸபிள். என்னது, இந்த 3 கேசஸ்லையும் 3 பேருக்குமே டாக்ஸபிள். பட் அடுத்த வர போகிற கேசஸில் தான் நம்ம வந்து கன்ஃபியூஷனே ஏற்படும் எல்லாருக்குமே. ஓகேவா? என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைடு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சில கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பிஸ்னஸ் வந்து வெளியில் கண்ட்ரோல் ஆகுது பட் இந்தியாவில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்லாம் கொடுத்துருவாங்க. பட் இது என்னன்னா, இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைடு இந்தியா பட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு இன் இந்தியானா மட்டும்தான் இவங்க 2 பேருக்கும் டாக்ஸபிள். ஓகேவா? என்னது, இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைடு இந்தியா பட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு இன் இந்தியானா இவங்க 2 பேருக்கும் டாக்ஸபிள். யாருக்கு, ஆர்டினரிக்கும்
நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் 2 ரெசிடென்ட்டுக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இன்கம் ஏர்ன்டு ரிசீவ்டு ரெண்டுமே வெளியில தான். என்னது இன்கம் ஏர்ன்டும் வெளியில தான், இன்கம் ரிசீவ்டும் வெளியில தான். அப்படின்னா ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் வந்து டாக்ஸபிள். ஆக்சுவலாக அதோட லாஜிக் சிம்பிளான ஒரு லாஜிக் என்னன்னா, ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் இன்கம் என்னது குளோபல் இன்கம் எல்லாமே டாக்ஸபிள். என்ன ரெசிடென்ட் இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அவனுக்கு டாக்ஸபிள் தான். பட் இவன் வந்து என்னது ஆர்டினரி நான் ஆர்டினரி ரெசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பான். கரெக்டா? ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்னு அவனுக்கு என்னன்னா இந்தியா மூலமா அவன் ஏர்ன் பண்ற இன்கம் இந்தியன் இன்கம் பிளஸ் அவனுக்கு இன்கம் வெளியில ஏர்ன் பண்ணாலும் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இந்தியாவில் கண்ட்ரோல் ஆயிருக்கும். இந்த 2 இன்கம் மட்டும்தான் இவனுக்கு. யாருக்கு? நான் ஆர்டினரி. நான் ரெசிடென்ட்டா இருக்கானே அவன் வெளியிலே வாங்கி வெளியிலே பண்றானா இந்தியாவோட லிங்கே இல்லை. எதுக்கு நம்ம வந்து டாக்ஸ் பண்ண முடியும்? நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால இந்தியன் இன்கம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்தியன் இன்கம் ஒன்லி யாருக்கு? நான் ரெசிடென்ட்டுக்கு. நான் ஆர்டினரிக்கு என்ன? இந்தியன் ப்ளஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு இன் இந்தியா. அதை தான் அவன் வெளியில் வாங்குறான். பட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக தான் இந்தியாவில் இருக்குது கண்ட்ரோல். ஸோ ரெசிடென்ட்டை எந்த மூலைக்கு போனாலும் அவனுக்கு டாக்ஸபிள். பட் இவங்க 3 பேருக்குமே 2 விஷயம் வந்து டாக்ஸபிள் கிடையாது. ஒன்று பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் ப்ராட் டு இந்தியா, இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம். இன்னொன்று என்னது? அக்ரிகல்ச்சரல் இன்கம். என்ன அது எக்ஸாம்ட் எடுது. ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி சில விஷயத்தில் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரியான ஃபோக்கஸ் நோட்ஸ் அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ரெண்ட் வந்து கொடுத்துருவாங்க கம்ப்யூட் பண்ணாமலே. கம்ப்யூட்டட் அப்படின்னா வி கேன் டேக் இட் டைரக்ட்லி. பட் கம்ப்யூட்டட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? NAV 30% கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸ்கோப்பில். அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து கிஃப்ட் ரிசீவ் ஆயிருக்கும் அந்த ஒகேஷன் ஆஃப் வெட்டிங். இதெல்லாம் வந்து நாட் டாக்ஸபிள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறது, ராயல்ட்டி ஒரு ரெசிடென்ட் ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா திஸ் ஆல்சோ நாட் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நோட் வந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு என்ட்ரிஸ் வந்தாலும் நோட்ஸ் வந்து கொடுங்க. கம்ப்யூட்டேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள்? நோட்ஸ் வந்து கொடுங்க. ஓகே. ஃபைனலி கமிங் டு த டிரெக்ஷன்ஸ். சும்மா காமனாக டெஸ்ட் பண்ணுற டிரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? என்னென்னா ATC 80 TTA அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ். ஸோ இது வந்து அப் டு 3500 வரைக்கும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அப் டு இது 80 TTA பொறுத்த வரைக்கும் 10,000. இது வந்து ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் 2 பேருக்குமே. என்னது? ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் 2 பேருக்குமே. பட் ATC லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. இதில் நான் நோட்ஸும் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் இட். ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா.